எனக்கு தெரிஞ்ச ஒரு பிஆர்ஓ சொன்னார், சினிமா பிஆர்ஓ, ஒரு நடிகையை ஃபேஸ்புக்கில் எல்லா கதையும் அனுப்புதான். ஏம்மா எனக்கு அனுப்புகிறீங்க அவரோட இல்லைங்க, இது எப்படியே செய்தியாகுங்க. ஏன் அந்த அம்மா வந்து லைவாக இருக்கிறதாக யாருக்கு தெரியணும்? அப்போ கிசு நீங்களே எழுதுங்க சார், சினிமா எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் அந்த அம்மா சுக்கி லீக்ஸில் விஜய்யுடைய பண்ணை வீட்டில் நடந்த பார்ட்டியில் 2 பீஸ் உடையில் திரிஷா ஸ்விம்மிங் பூல் இருக்குதுன்னு அந்த அம்மா சொல்லுது. விஜய் சிங்கிள் பீஸில், அந்த அம்மா 2 பீஸில். அப்போது இதெல்லாமே சினிமா உலகத்தில் மிக சாதாரணமான விஷயம். ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவர் சினிமாக்குள்ளே போன பிறகு இப்போ அவர் என்ன ஸ்டேஜில் படுத்திருக்காரு? நீங்கள் கோமா ஸ்டேஜில் படுத்திருக்காரு. என்ன காரணம்? ஏதோ ஒரு அளவுக்கு அதிகமான ஆல்கஹால் அல்லாத போதை. இல்லை, இவங்க மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தானே அந்த வழக்கையை க்ளோஸ் பண்ணாங்க. இல்லை, அது வந்து நிறைய பேர் சிறைக்கு போயிடுவாங்கனால காவல்துறை செய்த மாபெரும் வரலாற்று தப்பு. அப்போ இந்த வழக்கு தொடர்ந்துருந்தா பல முக்கிய பிரபலங்கள் புழலுக்கு போயிருப்பாங்க. கோடம்பாக்கம் என்னவா மாறி இருக்கும்? புழலாக மாறி இருக்கு. புழலையே ஒரு ஷூட்டிங் நடத்திட்டு வேண்டிதான். கருணாநிதி தெரியும், எம்ஜிஆர் தெரியும், ஜெயலலிதாவை தெரியும், எடப்பாடி தெரியும், ஓபிஎஸ்ஸை தெரியும். அந்த அம்மா ஃபோன் போச்சுன்னா உடனே ரெஸ்பான்ஸ் என்னம்மா இன்னத்தில் கூப்பிட்றீங்க, அந்த ஒரு பொண்ணு மாட்டிக்கிச்சு, ஏதோ பண்ணி விடுவோம், சரிம்மா உடனே ஏப்பா ரிலீஸ் பண்ணி விட்ரு ஐஜி ஆஃபீஸில். இப்படி தான். அப்போ தப்பு நடக்குதா இல்லையா? மது மாது சூது இல்லாத இரவு விருந்தே இல்லை. நீங்கள் இமான் சொன்னது இப்போ நமக்கு ஞாபகம் வருது. நான் இசையை இரவு விருந்தோட இசையில் இருக்கேன். என் மனைவி போனால் இப்போ மனைவியே காணும். சிவகார்த்தியாய தள்ளிட்டு போயிட்டார். உழைக்கிறவன் பூரா பகலில் உழைச்சிட்டு படுத்துடுறான், உழைக்காதவன் பகல் பூரா தூக்கிட்டு ராத்திரியில் முடிச்சிருக்கான். அதுதானே? குஞ்சுமோனை வந்து சங்கரை வச்சு நிறைய படம் எடுத்தார். அவர் என்ன தொழில்? குட் நைட் ஃபிலிம்ஸ். என்ன குட் நைட் ஃபிலிம்ஸு? ப்ளூ ஃபிலிம் எடுக்கிற ஆள் தான் அவர். பல படங்களை கொடுக்கலையே அவர், பல கோடிகளை கொடுத்தார். இது சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் வரைமுறையே இல்லாத ஒரு தொழில். இதில் இது போன்ற விஷயங்கள் இல்லாமல் இருந்தால் தான் கவலை. சஞ்சய் தத்து ஷாருக்கான் பையனை கைது செய்ததைப் போல சினிமா பிரபலங்களை கைது செய்தால் மட்டும்தான் இந்த போதை பழக்கத்திலிருந்து இவர்களை மீட்டெடுக்க முடியும். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சமீபத்தில் நடிகையும் பாடகியுமான சுஜித்ரா கொடுத்த அந்த நேர்காணல் மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா கடந்த ஒரு 10 வருடத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சுச்சி லீக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விவகாரம், தனுஷ் இது மாதிரியான உள்ளிட்ட திரைப்பிரபலங்களுடைய புகைப்படங்கள் வெளியில் வந்து மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தினுச்சு. உள்ளே வந்து பல்வேறு இவங்களுக்குள்ளான மோதல்கள் அப்படின்றது தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. சுஜித்ராவுக்கும் நடிகர் கார்த்திக் குமாருக்கும். அவங்க வந்து ஏற்கனவே இப்போ டிவோர்ஸ் ஆகி இப்போ இன்னொரு திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ திரும்ப கொடுத்த இந்த வீடியோ, இந்த நேர்காணலில் முக்கியமாக வந்து பல்வேறு விஷயங்களை வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த சுச்சி லீக்ஸை வந்து பயன்படுத்தினது, அந்த ட்விட்டர் அக்கௌண்ட் பயன்படுத்தினது அவர் தான் பயன்படுத்தி இது பண்ணிட்டாரு, அதில் நான் பலிகடாவாயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. இதில் குறிப்பாக பல்வேறு விஷயங்களை சொன்னவங்க சினிமா துறையில் நடக்கக்கூடிய இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் சம்மந்தமான விஷயங்களை சொல்லும் பொழுது, கமல் பார்ட்டியில் வந்து வெள்ளி தட்டிலெலாம் வந்து கொக்கைன் வச்சு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ப்ராங்க்குங்கிற பேரில் ரொம்ப வல்கராகலாம் சாட் பண்ணுவாங்க. இது மாதிரியான விஷயங்கள் பலதும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் வந்து இதில் முக்கியமாக பார்க்கப்படுறது இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் தான். இதில் மிகப்பெரிய அளவில் இது வந்து பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு சினிமா துறையில். இது முறுக்கட்டமாக எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சுசித்ராவை பொறுத்தவரை அந்த அம்மா ஒரு ஹிந்து ரிப்போர்ட்டர், அதன் பிறகு தான் ரேடியோ ஜாக்கி, அப்புறம் பாடகி, இப்படி பல்வேறு விதமான பரிமாணங்களை தெரிந்த ஒரு கேரக்டர். ஆனால் இந்த அம்மா சினிமா பார்ட்டி, சினிமாவில் நடந்த இரவு விருந்து, இந்த விருந்துகளை நீங்கள் எப்போ அந்த அம்மா சொல்லுதுன்னா,
இந்த குழுவிலிருந்து வெளியேறிய பிறகு இந்த அம்மா சொல்லுது. ஆனால் இந்த குழுவில் அந்த அம்மாவும் இருந்திருக்கு. இந்த குழுவில் இரவு விருந்துகளில், அந்த இரவு பார்ட்டியில் இப்போ அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் குடும்பமாக கலந்துக்குவோம், பார்ட்டி நடக்கும், டின்னர் நடக்கும். ஈசியாவில் இருக்கிற ஒரு பெரிய பண்ணை வீடுகளில், அந்த பண்ணை வீடுகளில் நீங்கள் ராக் இசை, மது, கொண்டாட்டம், காக்டைல் பார்ட்டி, ஒரு 5 நட்சத்திர உணவு செஃப்புகள், இதெல்லாமே அடிக்கடி நடக்கும். இங்கே 15க்கு மேற்பட்ட அறைகள் உள்ள பண்ணை வீட்டில் தான் இது ஏற்பாடு பண்ணுறது. அப்போ இதுக்கு என்ன பேர்? குடும்பமாக குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு போதையில் படுத்து கிடந்து யார் எந்த ரூமில் இருக்கான்னு தெரியாத டின்னர் தான் அது. இதுக்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் தான் கலந்துக்குவாங்க. நீங்கள் ஆபாவான ஊமை விழிகள் ஒரு படம் எடுத்தார், கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த படத்தில் என்னென்னா, ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற பண்ணை வீடுகள் நடக்கிற பல மர்மங்கள் தான் அந்த படமே. அதாவது முறையற்ற பாலியல், அளவுக்கு மீறின மது, போதை, அளவுக்கு மீறின போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிறது. இதுதான் அந்த பண்ணை வீடுகளுடைய மர்மம். இதை நீங்கள் அந்த அம்மா சுக்கி லீக்ஸில் விஜய்யுடைய பண்ணை வீட்டில் நடந்த பார்ட்டியில் 2 பீஸ் உடையில் திரிஷா ஸ்விம்மிங் பூல் இருக்குதுன்னு அந்த அம்மா சொல்லுது. விஜய் சிங்கிள் பீஸில், அந்த அம்மா 2 பீஸில். அப்போது இதெல்லாமே சினிமா உலகத்தில் மிக சாதாரணமான விஷயம். இந்த டின்னரில் குடும்பமாக குடித்து விட்டு கும்மாளம் அடித்து போட்டு நிதானம் இல்லாமல் அங்கேயே படுத்துங்கிறது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்பு பத்திரிகையாளர் சந்திப்பு, ப்ரெஸ் மீட் எல்லாமே 5 நட்சத்திர ஹோட்டலில் நடக்கும். இப்போ நான் நண்பர்களோட ஒரு இப்போ கிரவுண்ட் பிளாஸா, அப்போ அடையார் பார்க் ஹோட்டல், அங்கே நான் கலந்துட்டு ஒரு 10 மணி இல்லை லேட்டாகி போச்சு. நண்பர்களோட நிறைய பத்திரிகை நண்பர்கள் பார்க்குற பொழுது, இன்றைக்கி அந்த அம்மா தேசிய கட்சியில் ஒரு பெரிய தலைவி, யாரோ ஒரு XRY, அந்த அம்மா மாநில கட்சியிலும் இருந்தது, ஒரு பிரபலமான நடிகை அந்த அம்மா, இன்னும் சொல்ல வேண்டியதில்லை. மது அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்டு நடக்க முடியாமல் துணி சேரியெல்லாம் களைஞ்சு அப்பாஸ் அப்படியே கைத்தாங்களாக கால் பின்னி கூட்டிகிட்டு காரில் எழுதிட்டு போனதை நான் பார்த்தேன். அப்போ இதில் என்ன பொது ஒழுக்கம் என்ன இருக்குது? இதில் என்ன பொது ஒழுக்கம் இருக்குது? நீங்கள் சுசித்ரா சொல்லுவதில் என்ன தப்பு? இந்த கும்பலில் அந்த அம்மா இருந்திருக்கு. இப்போ அதை இப்போ இந்த நேரத்தில் திரும்பி பூதாகரமாக்கி தனுஷோடைய பேர், திரிஷாவுடைய பேர், கார்த்திக் குமாரோடைய பேர் திரும்ப சொல்லி அதை ஆண்ட்ரியா இப்போ இந்த இவர்களுடைய பேர்லாம் சொல்லி இப்போ அவங்களுடைய பேரை டேமேஜ் பண்ணுறதுக்காக இதை பண்ணுறாங்க. இல்லை, என்ன காரணம்னா, இப்போ அந்த அம்மாவுக்கு சினிமா துறையில் வாய்ப்பு இல்லை, பாடகியாகவும் வாய்ப்பு இல்லை. கணவன் குமார் கார்த்தி விட்டுட்டு போய் வேறு கல்யாணம் பண்ணிட்டாரு. அப்பா இல்லை, அம்மா இல்லை. இப்போ அந்த அம்மா இந்த சினிமா வாய்ப்புகளும் இல்லாத நிலையில் விரக்தியில் இந்த அம்மா இதை எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும்னு விரும்புது. அது அந்த அம்மாவுடைய உரிமை. பைல்வா என் கணவன்கிட்ட ஏதோ ஒரு கையூட்டை வாங்கிட்டு குமார் கார்த்திக்கிட்டு வாங்கிட்டு அந்த அம்மா சொல்லுது. அதனால் இவர்களெல்லாம் நான் அம்பலப்படுத்தியே தீருவேன், நான் அம்பலப்படுத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லுது. அப்போது இந்த அம்மாவுடைய இன்றைய தேவை என்னென்னா, திரைத்துறையால் தான் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்ப பெண்ணாக போயிருந்துன்னா இவ்வளோ சிக்கல் வராது. குடும்ப பொண்ணுக்கு இரவு விருந்துங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. குமார் கார்த்தி வேறு பொண்ணை பிடிச்சிட்டு போயிட்டான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த கும்பல் இருக்கிற அத்தனை பேருமே டைவர்ஸ் ஆயிடுச்சுங்க இந்த அம்மா. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, எல்லாம் ஓரிணை சேர்க்கையாளர்கள். இப்போ எல்லாருக்குமே வாய்ப்பு கேட்டு விழுகிற விட்டில் பூச்சிகள் நிறைய விழுகும். கல்லூரி விட்டில் பூச்சிகள், சினிமா, ஐடி விட்டில் பூச்சிகள், பல விட்டில் பூச்சிகள் விழுகும். இந்த விட்டில் பூச்சிகளை நீங்கள் பாலியல் வக்கரத்தை தீர்த்து கொண்ட இவர்கள் இப்போ எப்படி ஆகிட்டான்? பெண்கள் மீது வெறுப்பாகி எல்லாமே ஓரிணை சேர்க்கையாளராக மாறிட்டான், ஐரோப்பாவை போல மாறிட்டான் இந்த அம்மா சொல்லுது. இல்லை, இப்போ இதே பர்சனலாக ஒரு தனிப்பட்ட முறையில் டேமேஜ் பண்ணுறதுக்கான வேலையாக இதை பார்க்க முடியாதா? அவங்க சொல்கிறது எப்படி உண்மைன்னு நம்ப இல்லைங்க. அதாவது இப்போ இந்த மாதிரி கோகைனை எல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா காவல்துறையுடைய வேலை அது. எப்போ பயன்படுத்துகிறாங்க? நீங்கள் சஞ்சய் தீர்த்து பிடிச்சாங்களே இல்லையா, ஷாருக் கான் பையனை பிடிச்சாங்களே இல்லையா, அப்போ அது காவல்துறையினுடைய வேலை. பார்ட்டி நடக்கும்போது யார் சப்ளை பண்ணுறா, கோகைன் பழக்கம் இல்லைன்னு நம்ம சினிமா துறையை நீங்கள் ஒதுக்கிட முடியாது. ஒரு பெரிய
அரசியல் கட்சி தலைவர் சினிமாக்குள்ளே போன பிறகு இப்போ அவர் என்ன ஸ்டேஜில் படுத்திருக்காரு? நீங்கள் கோமா ஸ்டேஜில் படுத்திருக்காரு. என்ன காரணம்? ஏதோ ஒரு அளவுக்கு அதிகமான ஆல்கஹால் அல்லாத போதை. அது எங்கே கிடச்சிது? யார் கொடுத்தா? எந்த பார்ட்டியில் பார்ட்டியில் தாங்க, வேறு எங்கே நடக்குது? நீங்கள் அளவுக்கு அதிகமாக எங்கே கொடுக்கப்படுதுன்னா இந்த மாதிரி சினிமா பிரபலங்கள் தான். ஏன்னா ஒரு பார்ட்டிக்கு 5 லட்ச ரூபா செலவாகும். ஒரு பார்ட்டிக்கு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா செலவாகும். நம்மளால் 10 லட்ச ரூபா இருந்ததுன்னா 5 கல்யாணம் பண்ணிடுவான், 5 பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான், 5 பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான். இங்கே ஒரு 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 பாட்டில் ஒரு ஜானி வாக்கரில் ஒரு 20,000 ரூபா இல்லாமல் அது மக்கள் குடிக்க மாட்டாங்க. சினிமா பிரபலங்கள் 20,000 ரூபா இல்லாத ஒரு மது தொட மாட்டான். அப்போது 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணுற இடத்துல கோகைன் கலக்கப்படுவதற்கு சினிமா துறையில் உச்சகட்ச போதை. நீங்கள் போதைக்கும் தேவை, பேதைக்கும் தேவை, இரண்டுக்கும் எது தேவை? கோகைன் தேவை. அப்போது இந்த கோகைன் பயன்படுத்தப்படுவது ஹாலிவுட், பாலிவுட், கோலிவுட் எல்லா ஊட்லேயும் உண்டு. இதைத்தான் இந்த அம்மா இப்போ எவ்வளோ காலம் கழித்து சொல்லுதுன்னா, தன்னுடைய இலக்கு அந்த மாதிரி லண்டன் போயிடுச்சு. போயிட்டு வந்து என்னென்ன நடந்தது அப்படியெல்லாம் புட்டு புட்டு வைக்குது. இதில் இன்றைக்கி சுக்கி லீக்ஸில் பல நிர்வாண படங்களை, பல பேருடைய அந்தரங்க படங்களை போடுது. எல்லாம் மார்பிளிங் பண்ணதியா? நீங்கள் படத்தை சொல்லி தான் அதை க்ளோஸ் பண்ணாங்க. மார்பிங் அது பொய்யான ஃபோட்டோஸ் இல்லை. அது நீங்கள் அந்த வழக்கை முடிச்சதே முதல்ல தப்பு. சினிமா பிரபலங்கள் இல்லை, இவங்க மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தானே அந்த வழக்கையை க்ளோஸ் பண்ணாங்க. இல்லை, அது வந்து நிறைய பேர் சிறைக்கு போயிடுவாங்கனால காவல்துறை செய்த மாபெரும் வரலாற்று தப்பு. எப்படி? இந்த பல பேர் பேசினேன், சினிமா பிரபலங்கிட்ட பேசினேன், அந்த வழக்கை முடிச்சதே பெரிய தப்பு. அப்போ இந்த வழக்கை தொடர்ந்து இருந்தால் பல முக்கிய பிரபலங்கள் சிக்கியிருப்பாங்க, புழலுக்கு போயிருப்பாங்க. கோடம்பாக்கம் என்னவா மாறி இருக்கும்? புழலாக மாறி இருக்கு. புழலையே ஒரு ஷூட்டிங் நடத்திட வேண்டியதான். என்ன காரணம்னா, இப்போ இங்கே எல்லாமே அதிகார மட்டத்தோடு தொடர்பில் இருக்கிற நடிகர்கள் தான். யாராக இருந்தாலும் நேரடியாக நீங்கள் உதாரணத்துக்கு பல நடிகைகள் ஈசிஆர் ரோட்டில் இரவில் மாட்டிக்குவாங்க. பிரபலமான நடிகைகள் மாட்டிட்டாங்கன்னா, நீங்கள் ஒரு 3-4 முதலமைச்சருக்கு நெருக்கமான ஒரு மறைந்த மனோரமா, இப்போ அந்த அம்மா மாட்டிட்டாங்கன்னா, யார் மாட்டினாலும் சரி, பிரபலமான நடிச்சர் மாட்டினா உடனே நைட்டு மனோரமாவுக்கு ஃபோன் அடிச்சிருவாங்க. நைட் 12 மணி 1 மணிக்கு. அந்த அம்மா 4 முதலமைச்சர்களை பர்சனலாக தெரியும். கருணாநிதி தெரியும், எம்ஜிஆர் தெரியும், ஜெயலலிதாவை தெரியும், எடப்பாடி தெரியும், ஓபிஎஸ்ஸை தெரியும். அந்த அம்மா ஃபோன் போச்சுன்னா உடனே ரெஸ்பான்ஸ். என்னம்மா இன்னதில் கூப்பிட்றீங்க? அந்த ஒரு பொண்ணு மாட்டிக்கிச்சு, ஏதோ பண்ணி விடுவோம். சரிம்மா உடனே கூப்பிட்டு ஏப்பா ரிலீஸ் பண்ணி விட்டுரு ஐஜி ஆஃபீஸில். இப்படித்தான். அப்போ தப்பு நடக்குதா இல்லையா? நீங்கள் இப்போ பல நடிகைகள் நீங்கள் இப்போ பல இடங்களில் மாட்டுப்பட்டதாக செய்தி வருதா இல்லையா? இல்லை, இப்போ ஒரு பக்கம் இந்த தவறு நடக்குது, இன்னொரு பக்கம் அரசியல் லாபி மூலமாக அதுலேருந்து வெளியில் வந்துடுறாங்கன்றீங்க. அதுதான். இப்போ முதல்ல சுசித்ரா சொன்ன ஆதாரம் உள்ள குற்றச்சாட்டு, ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு, அப்படியே ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அதுதான் இப்போ மறுபடி விட்டுருக்கு அந்த அம்மா. என்ன காரணம்னா, எல்லாருக்கும் அரசியல் பின்னணி. அரசியல் என்ன நினைக்குது? சினிமாவை காலி பண்ணக்கூடாது. சினிமாவை காலி பண்ணால் பல விஷயங்கள் காணாமல் போயிடும். அது இதுதான். இப்போ நீங்கள் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த பல கொலைகளை காணாமல் போகுது. ராமஜெயம் கேஸ் ஒன்றும் இல்லை, அண்ணா நாங்கள் ரமேஷ் கதை ஒன்றும் இல்லை, சாதிக் பாட்சா கதை ஒன்றும் இல்லை, இப்போ ஜெயக்குமார் தனசிங் கதையும் அதே தான். அப்போது அரசியல் கொலைகள் இப்படி தான் இருக்குது, சினிமா போதையும் இப்படி தான் இருக்குது. இதுக்கு என்னென்னா, சஞ்சய் தத்து ஷாருக்கான் பையனை கைது செய்ததைப் போல சினிமா பிரபலங்களை கைது செய்தால் மட்டும்தான் இந்த போதை பழக்கத்திலிருந்து இவர்களை மீட்டெடுக்க முடியும். இல்லைன்னா மீட்டெடுக்கவே முடியாது. பல கல்லூரி மாணவர்கள், கல்லூரி இளைஞர்கள் பூரா மீட்டெடுப்பதற்கு ஹோமில் ஊட்டி அடைச்சிடலாம். ஆனால் இவர்களை எந்த ஹோமில் ஊட்டி அடைக்கிறது? வார ஒரு பார்ட்டி நடந்துகிட்டே இருக்குது. பார்ட்டி இல்லாத வாரங்களே இல்லை. வீக்கெண்டு பூராமல் எல்லா நடிகர்களும் 5 நட்சத்திர ஹோட்டலில், இல்லைன்னா ஈஸியாக எல்லாருக்கும் பண்ணை வீடு இருக்குது. பண்ணை வீடுகளை எல்லாம் கூடுறாங்க. இன்றைக்கி ஒரு டின்னர் வந்துடுங்க. அந்த டின்னரில் என்ன நடக்குது? மது இல்லாத, மது மாது சூது இல்லாத இரவு விருந்தே இல்லை. நீங்கள் இமான் சொன்னது இப்போ நமக்கு ஞாபகம் வருது. என்ன வந்து சிவகார்த்தியாய விருந்து கூப்பிட்டாரு, இரவு விருந்து கூப்பிட்டா நான் போக முடியறதில்ல. நான் இசையை இரவு விருந்தோட இசையில் இருக்கேன். என் மனைவி போனால் இப்போ மனைவியே காணும். சிவகார்த்தியாய தள்ளிட்டு போயிட்டார். இது நடந்ததா இல்லையா? இமான் வேறு கல்யாணம் பண்ணிட்டாரா இல்லையா? அந்த அம்மா அது இல்லை இது இல்லைன்னு ஏதோ சொல்லிகிட்டு இருக்கு. அப்போது குடும்ப பெண்களுக்கு இரவு நேர மது குடிப்பதற்கும் உச்சபட்ச ராக் இசையை ரசிப்பதற்கும் அதுதானே இரவு. வேறு என்ன?
உழைக்கிறவன் பூரா பகலில் உழைச்சிட்டு படுத்துடுறான், உழைக்காதவன் பகல் பூரா தூங்கிட்டு ராத்திரியில் முடிச்சிருக்கான். அதுதானே அந்த கோடம்பாக்கத்து கலாச்சாரத்தை குறைந்தபட்சம் இந்த மது விஷயத்தை தாண்டி இதுக்குள்ளே ஒரு பெரிய போதை கலாச்சாரம் இருக்குது என்பதை நீங்கள் சுக்கிலீக்ஸ் சுசித்ரா பலமுறை அம்பலப்படுத்தியிருக்கு. இதை அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஆராய வேண்டிய நேரம். இல்லை இப்போ இந்த சுசித்ராவுடைய இந்த பேட்டிக்கு பிறகு, ஏன்னா ஒவ்வொருத்தரையும் திடீர்னு அவங்க வந்து பேசுவாங்க, வெளியில் எக்ஸ்போஸ் ஆவாங்க, திடீர்னு பார்த்தா கொஞ்ச நாள் காணாமல் போயிடுறாங்க. இப்போ மீண்டும் வந்து இந்த மாதிரியான நேர்காணல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ இது வந்து ஏதோ பர்டிகுலராக பர்பஸாக செய்கிற மாதிரில இருக்குது. இல்லை, ஒரு பர்பஸ் இல்லைங்க. அந்த அம்மா சினிமா தொழில் வெளியே போயிடுச்சு. குறிப்பாக அந்த தனுஷ், குமார், கார்த்திக்கு, இந்த மாதிரி அந்த நீங்கள் ஐஸ்வர்யா, தனுஷ், ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த், த்ரிஷா, இப்படி இந்த கும்பலில் இந்த அம்மாவும் இருந்திருக்கு. எல்லா வகையான எல்லா விதமான செய்தி அந்த அம்மாவுக்கு தெரியும். இந்த அம்மாவை மனநோயாளி நீங்கள் எளிதாக ஒதுக்கிட முடியாது. நீங்கள் அந்த அம்மா லண்டனில் இருந்திருக்கு, லண்டனில் விசா மனநோயாளிகள் விசா தர மாட்டான். அந்த அம்மா அங்கே இருந்திருக்கா. சின்ன குற்றம் பண்ணால் கூட அந்த அம்மா இங்கே வந்திருக்க முடியாது. நீங்கள் ஆய்வு செய்யப்பட வேண்டிய விஷயம். சுசித்ராவுடைய விஷயத்துக்குள்ளே உண்மை இருக்குது. ஆனால் அந்த அம்மா பைல்வானுடைய பர்சனல் விஷயத்துக்குள்ளே ஷகிலாக வந்திருக்கு, அவன் குடும்ப விஷயத்தில். இதெல்லாம் பைல்வானோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். பைல்வான் வந்து நடிகளை சொல்கிறாருன்னா, நடிகைகளுடைய அந்தரங்களை பார்க்க விரும்புகிறான் யார்? ரசிகன். சினிமாவில் நடிக்கிற 3 மணி நேரம் தாண்டி எப்பொழுதுமே அவர்களை பற்றி கிசு வருதான்னு பார்க்குறான். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிஆர்ஓ சொன்னார், சினிமா பிஆர்ஓ, ஒரு நடிகையை ஃபேஸ்புக்கில் எல்லா கதையும் அனுப்புதான். ஏமா எனக்கு அனுப்புகிறீங்க? அவரோட இல்லைங்க, இது எப்படியே செய்தியாக்குங்க. ஏன் அந்த அம்மா வந்து லைவாக இருக்கிறதாக யாருக்கு தெரியணும்? ரசிகர்களுக்கு தெரியும். அப்போ கிசு நீங்களே எழுதுங்க சார், சினிமா எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் ஒன்றும் சினிமா விட்டுலாம் வெளியே போகல, சினிமாவில் ஃபீல்டில் இருக்கேன் சார், என்னை பற்றி எழுதிட்டே இருக்கேன், அதாவது செய்தி வந்துகிட்டே இருக்கணும். இதை ஒவ்வொரு நடிகைகளும் விரும்புகிறார்கள், நடிகர்களும் விரும்புகிறார்கள். அப்போது இது சீரழிவு கலாச்சாரம்னு எடுத்துக்கிறதா இல்லை? ஏன்னா இதை நிறைய பெண்கள் பார்க்குறாங்க, நிறைய ஆண்கள் பார்க்குறான், ரசிக்கிறான். கூகுளில் ஏதாவது அவங்கள பற்றி வந்திருக்கா, பைல்வான் பேசுகிறா 2 லட்சம் 3 லட்சம் பார்க்குறான். பைல்வான் என்னத்தை பேசுகிறாரு? நடிகருடைய அந்தரங்கத்தை பேசுகிறார். இல்லை, அது சரியானதுன்னு நினைக்கிறீங்களா? சரியானதுன்னு நினைக்கிறீங்களா? அது சார் சினிமானா அதுதான் சார். குஞ்சுமோனை வந்து சங்கரை வச்சு நிறைய படம் எடுத்தார். அவர் என்ன தொழில்? குட் நைட் ஃபிலிம்ஸ். என்ன குட் நைட் ஃபிலிம்ஸு? ப்ளூ ஃபிலிம் எடுக்கிற ஆள் தான் அவர். பல படங்களை கொடுக்கலையே அவர், பல கோடிகளை கொடுத்தார். இது சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் வரைமுறையே இல்லாத ஒரு தொழில். இதில் இது போன்ற விஷயங்கள் இல்லாமல் இருந்தால் தான் கவலை, இருந்தால் கவலை இல்லை. நீங்கள் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு 3 செகண்ட்ஸுக்கு ஒரு முறை அவன் வந்து நீங்கள் செக்ஸாலஜி பற்றிய உணர்வு வந்து போகணும். அவன் தான் சராசரி உடல் கூறில் எந்த குறையும் இல்லாத மனுஷன். அவருக்கு செக்ஸ் ஃபீலிங்கே இல்லைங்க. 25 வயசு பையன் 3 மாதமாக அவர் பொம்பளை படத்தை திரும்பிக்கிறாருன்னா நோயாளி இல்லையா? இல்லை, அந்த விஷயத்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. அப்போது மனிதன் இயற்கையாகவே ஆண் மேலே பெண்ணு, பெண் மேலே ஆணுக்கு ஒரு ஈர்ப்பு, பாலியல் ஈர்ப்பு இயல்பானது. அது இயல்பானது தான். சினிமா பாலியல் ஈர்ப்பை பணம் பண்ணுது, அவ்வளோதான். பாலியல் ஈர்ப்பை பணம் பண்ணுது. அதில் பைல்வான் போனவர்களும் வரலாற்றுக்கு தேவை, சினிமாவுக்கு தேவை. ஆனால் சுசித்ராவுடைய குற்றச்சாட்டு என்னென்னா, இது பூராமே ஒரு இன செயற்கையாளர்கள், கோகைன் உபயோகிப்பவர்கள், குடும்ப வாழ்க்கையே இல்லாதவர்கள். அந்த மாதிரி என்ன சொல்லுது? குமார், கார்த்திக் 12 வருஷம் குடும்ப நடத்தினே குழந்தையே இல்லைங்க. அப்போ இதெல்லாம் தான் கவலை. டாக்டர்கிட்ட செக் பண்ணோம், டெஸ்ட் பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு அந்த மாதிரி சொல்லுது. அவங்க குழந்தை பெற்றுக்க முடியாது, எனக்கு பிரச்சனை இல்லை, அவருக்கு தான் பிரச்சனைன்னு. அப்போ இப்போ அந்த மாதிரி விரக்தியில் சொல்லுவதுங்கிறத எடுத்துக்க முடியாது, உண்மையை சொல்லுகிறது. இப்போ இந்த விஷயத்தோட வந்து பைல்வான் ரங்கநாதன் வந்து நம்மக்கிட்ட ஒரு நேர்காணல் கொடுக்கும் பொழுது அவங்க வந்து இப்போதைக்கு பேசுகிறது அப்படின்றது வந்து ஒரு விளம்பரத்துக்காக தன்னை வந்து ஃபீல்ட் அவுட் ஆகிட்டோங்கிற ஒரு விரக்தியில் வந்து இந்த அளவுக்கு அவங்க பேசுகிறாங்க. எனக்கு 2-3 மாதத்துக்கு முன்னாடி மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, அந்த விஷயத்தை பேசுங்க அப்படின்னு சொல்லி. என்னை இன்டர்வியூவும் எடுக்க சொன்னாங்க, அதே மாதிரி சில விஷயங்களை பேச சொன்னாங்கன்னு சொல்லி தான் இப்போ சமீபத்தில் கார்த்திக் குமாரோடைய ஒரு ஆடியோ கூட ரிலீஸ் ஆகி பெரிய அளவு சர்ச்சை ஏற்படுத்துச்சு. அது பிப்ரவரி மாதமே அனுப்பப்பட்ட அந்த ஆடியோ அது. அதை நம்ம சேனலில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு பர்பஸாக கார்த்திக் குமாரையும் தனுஷையும் டார்கெட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீதியில் வந்து சுஜித்ரா தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இல்லை, தன்னுடைய வாழ்க்கை கெட்டு போச்சு, தன்னை கடைசி வரைக்கும் மனைவியாக வச்சுருந்து தன்னுடைய இளமை முடிந்த பிறகு விட்டுட்டு வேற ஒரு இளமையான ஒரு மனைவியை கட்டிட்டாருன்னா விரக்தி இருக்குத்தானே செய்யும்.
வாழ்க்கையில் நடந்த அத்தனை அனுபவங்களையும் நம்ம வெளியே சொல்லுது. இதில் என்ன தப்பு? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சண்டை நடந்தால் நம்ம ஒரு பெண் பக்கம் தான் நிற்கணும். ஏன்னா பெண் பக்கம்தான் மனிதாபிமான செயல்கள் நிறைய இருக்கும். ஆணாதிக்க சமுதாயம் அதை என்ன பண்ணுவான்? இல்லை, இப்போ அதை வந்து தவறான முறையில் பெண்ணும் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் சுசித்ராவும் இதை தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைங்க, அதாவது குமார் கார்த்திக்கோடு மனைவியாக இருந்த பொழுது அந்த பெண்ணு தவறாக போயிருந்தா அப்போயே விட்டுட்டு போயிருப்பான். ஏன்னா எல்லை மீறி இருந்தால், எல்லை கடந்திருந்தால், பாகிஸ்தான் பார்டரில் போனால் சுட்டு போடுவான். அவன் இங்கே வந்தால் நம்மால் சுட்டு போடுவான். அதே தான் எல்லை கடக்கவே முடியாது. சுசித்ராவும் குமார் கார்த்திக்கும் பல டின்னருக்கு போயிருக்காங்க. தண்ணி அடிச்சிருக்கலாம், பீர் அடிச்சிருக்கலாம், ஒயின் அடிச்சிருக்கலாம், காக்டெயில் அடிச்சிருக்கலாம், எல்லாம் கலந்தே அடிச்சிருக்கலாம். ஆனாலும் ஒரு எல்லை கடந்து போயிருந்தால் 2 பேரும் டைவர்ஸ் ஆகிருக்கும். அப்போ 12 வருஷம்லாம் தொடர்ந்து இருக்காது. ஏன்னா குமார் கார்த்திக் இந்த அம்மா ஃபாலோ பண்ணியிருக்கோம் ரகசியமாக, குமார் கார்த்திக் இந்த அம்மா ரகசியம் ஃபாலோ பண்ணியிருப்பார். அப்போது 2 பேரும் 12 வருஷமாக ஒத்து போனாங்கங்கிறதே ஒரு பெரிய சகாப்தம் தான். 12 வருஷம் தான் ஒரு மாமாங்கன்னு சொல்லுவான். அதனால் இதில் வந்து முழுக்க சுசித்ராவை மனநோயாளி, மனநலம் பிறண்டவர், மெண்டல் இப்படிலாம் சொல்லுவது ஏற்புடையது அல்ல. அந்த அம்மா சினிமா துறைகள் நடந்த விஷயங்கள் பல பேர் பல ரகசிய அரசியல் கட்சியிருந்து வெளியே வந்து அவன் லஞ்சம் வாங்கினா, ஊழல் பண்ணால், அங்கே கட்டிங் வாங்கினான்னு சொல்கிறது இல்லையா? அதுதான் இப்போ அந்த அம்மா இயல்பாக அந்த அம்மா அதை சொல்லுது. அதனால் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது திரையுலகம்தான். நிச்சயமாக சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அளித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.